ஹலோ மக்களே 282வது சுற்றுல பேர்லாம் எபிசோட்ல பார்த்தா சாஞ்சி தான் காட்டுறாங்க. ரோபினே பார்த்துக்கிட்டு இருக்கான். ரோபின் நீ ஒன்றும் தனியாலாம் சாகலாம் கூடாது, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய இடமும் இது கிடையாது, நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருப்பன்னு சொல்லிட்டு எனக்கு சில நேரம் புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனம் அப்படி பழசதான் யோசிச்சு பார்க்கறான் சாஞ்சி. சின்ன வயசுல அந்த தாத்தாவை தான் யோசிச்சு பார்க்கறான். அதான் குக் செஃப்பை பத்தி தான் யோசிச்சு பார்க்கறான். ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க, எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க, எதுக்கு நீங்க சாப்பிடாம இருந்தீங்க சொல்லிட்டு சாஞ்சி கேட்டிருப்பான். அதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா எல்லா சாப்பாடையும் அவர் சாஞ்சி கொடுத்துட்டு அவர் எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டாரு. உங்க கால் எங்க, நீங்க இனிமேல் கால் இல்லாம பைரட்டே ஆக முடியாது அப்படிதானு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டிருப்பான். உங்கள்ட்ட நான் ஹெல்ப்பே கேட்கல, நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் எதுக்கு அப்படி பண்ணனா, என்னோட கனவு உன்னோட கனவு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றான். என்னது 2 கனவு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா ஆல் ப்ளூ சியான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. டே அப்படி ஒண்ணு இருக்குடா, அதை தேடிதான்டா நான் கிராண்ட் லைனுக்குள்ளே நுழைஞ்சேன். கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆல் ப்ளூ சி இருக்கு, ஆனா இனிமேல் என்னால பைரட் ஆக முடியாது, இனிமேல் என்னால தேடி போக முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அவர் சாஞ்சிரே செஞ்சுட்டாரு. தாத்தா நீங்க இறந்துடாதீங்க, நீங்க செத்துற மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த செஃப் கூட எல்லார்ட்டும் ஒன்னா இருந்திருப்பான். அங்க இருந்து விட வரும்போது வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் லூஃபி வந்திருப்பான். லூஃபி வந்தது மட்டும் இல்லாம அங்க வந்து என்னன்னு பார்த்தா டான் கிரீக் வந்து சண்டை போட வந்திருப்பான். அப்ப சாஞ்சியை போட்டு அடிச்சிருப்பானுங்க, ஹோட்டலையும் நொறுக்கி எரிஞ்சிருப்பானுங்க. அப்ப சாஞ்சி சொல்லியிருப்பான், டே இந்த வயசானவர் இந்த கப்பலை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு எனக்கு தாண்டா தெரியும், இது அவரோட வீடு மாதிரிடா, இந்த வீடை காப்பாத்துறதுக்காண்டி என்னோட வாழ்க்கையை கூட இலக்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி வேற லெவலா நின்றுப்பான். உடனே லூஃபி டென்ஷன் இருப்பான். என்னது நீ செத்துதான் மத்தவங்களை காப்பாத்தணுமாடா, அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, நீ உயிரோட இருந்து மத்தவனை காப்பாத்தணும்டா, அதான்டா முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பார்த்தா லூஃபி அப்ப அவனுக்கு புரிய வச்சிருந்திருப்பான். டான் கிரீக்கோ லூஃபியை ஒரு பக்கம் அடிச்சிருந்திருப்பான். எரிஞ்சு கட்ட மாதிரி ஆனாலுமே என்னடா சோர்பை எப்படி போட்டு அடிக்காங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆனா லூஃபியோ விட்டு கொடுப்பானா, எந்த செஞ்சு திரும்பி வந்துகிட்டே இருப்பான். நீ என்னை ரொம்ப கோபப்படுத்திட்டு அவன் கதையை முடிப்பான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வந்திருப்பான். இவனோட பஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இனிமேல் இவன் நிக்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. உடனே வந்து செஃப் சொல்லிக்கிட்டு இருக்காரு, டே அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, இது மாதிரி 100 வந்தாலும் நம்மளோட சோர்பாய்க்கு பயனா என்னன்னே தெரியலடா, எவனையும் பாப்பான்னு சொல்றாரு அவர். லூஃபி அடின்னு அடிச்சிருப்பான். ஆனா லூஃபி விட்டு கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டான். வாழ்வா சாவாடா, அதான்டா பைரட் வாழ்க்கையில உண்டு, அதை பார்த்து பயப்படாம இருக்கணும். ஆனா அந்த பயலுக்கு அது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இவன் எதுக்கும் பயப்படலடா, அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியும் சொல்லிருப்பாரு செஃப். அவன் உயிரோட இருப்பான்னு எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா அவன் சாவை பார்த்து பயப்படலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அவங்கள நம்பிக்கை வைங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இந்த டான் கிரீக் இந்த மாதிரி ஒருத்தன் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டான், இப்ப தானே முதல்ல பாக்குறான், அவனுக்கு புரிய வைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் எவ்வளவு பெரிய ஸ்பீரை கொண்டு வந்து அடிச்சாலும் ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சடனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டுப்பான். கம் கம்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் சொல்லிட்டு சுத்திட்டு ஒரு ஓடு போட்டிருப்பான் தரையில. இன்னொரு பக்கம் ஜெயிண்ட் கேவல்னு சொல்லிட்டு அடிச்சு அடியில டான் கிரீக்கே சாஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் சண்டெல்லாம் முடிஞ்சிருக்கும். சாஞ்சி முதல்ல எடுத்தோடனே வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதுக்காண்டி அங்க இருந்து எஞ்சி கிளம்பி போய்கிட்டே இருந்திருப்பான். உடனே சாஞ்சி லூஃபி போயில, டேய் உனக்கு எனக்கு முட்டாள்தனமான ஒரு கனவு இருக்குடா, ஆனா அந்த கனவை அச்சீவ் பண்றதுக்காண்டி நான் வரப்போறேன்னு சொல்றான். ஆல் ப்ளூ சீயை பார்க்கணும்னு சொல்றான். கிங் ஆஃப் த பைரட் ஆக போறல, அந்த ஜேர்னில நான் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றான் சாஞ்சி. நான் உன் கப்பல்ல குக்கா வரலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓதுண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யசோக்கும் ஆட ஆரம்பிச்சிட்டான். சரிடா நான் போயிட்டு வரேன்டா, உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புடா, உங்க வழியை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்க இருக்கலாம் நக்கலா பேசிருப்பானுங்க. உங்களோட ஆக்டிங் எல்லாம் நான் முதலே பார்த்துட்டேன்டா, நீங்க நடிக்காதீங்கன்னு சொல்றமா சாஞ்சி. டே இது வரைக்கும் வயசுனால அவர் கையை யூஸ் பண்ணி அடிச்சது இல்ல, அவர் என்ன அடிச்சிட்டாரு, அப்பமே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். எனக்கு குழந்தைங்க எல்லாம் பிடிக்கவே பிடிக்கடா, அது மாதிரி எந்த குழந்தை கூட நான் வாழன்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை எவ்வளவு தடவை அடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் சந்தோஷம் தான் பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னமும் என்ஜாய் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல தாத்தான்னு சொல்லிட்டு சாஞ்சி எங்க இருந்து கிளம்பி இருப்பான். அதுக்கப்புறம் போயில ஒரு ஷிப்பை கொடுக்குறாங்க. சரி நம்ம போலாமான்னு சொல்லி சாஞ்சி கேட்கறான். நீ குட் பை எதுவும் சொல்லலன்னு சொல்லி லூஃபி கேட்கறான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றான் சாஞ்சி. உன்னை செஃப் அங்கிறது சொல்றாரு. டே சாஞ்சி உன் உடம்ப நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றாரு. உன்னை லூஃபி அதை கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சடனா சாஞ்சி தாரதாரையா ஆள ஆரம்பிச்சிட்டான். உன்னை பழசை யோசிச்சு பாக்குறான். அவர் வாழ்க்கை போனதுக்கு ஒரு காரணமே அது சாஞ்சி மட்டும் தான். ஏன்னா அவர் காலை பிச்சு சாஞ்சியை காப்பாத்த வந்திருப்பாரு. அவரே ஒரு பெரிய கையி ஓனர் செஃப்னு சொல்லிட்டு தாரதாரையா ஆள ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் நீங்க பண்ண எதையும் நான் மறக்கவே மாட்டேன், உங்களோட கருணையே வாழ்க்கை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஆனா அதை பார்த்துட்டு ஓனர் செஃப் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சுத்தி இருக்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டே உன்னை நான் மிஸ் பண்ணுவோம்டா சாஞ்சின்னு சொல்லிட்டு அங்க இருக்க செஃப் குக்கு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. சாஞ்சி மிரண்டான், நம்மளுக்காண்டி இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவ்வளவு அவனுக்கு வேணுக்குனே தான் திட்டிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. டே இனிமேல் இருந்து உன் வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கட்டும் சொல்றாரு செஃப். சேல்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. காய்ஸ் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி போய்கிட்டே இருந்திருக்கான். செஃப் என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. சாஞ்சி அவன மாதிரி தான்டா நீயும் வாழ்க்கையில எதுக்கு நீ பயந்ததே கிடையாது, ஒரு நாள் கண்டிப்பா நீ ஆல் ப்ளூ சீயை கண்டுபிடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி வாங்கடா அவன் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி இங்க தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சோப்பர் தான் காட்டுறாங்க. சோப்பர் அப்படி பழசை
யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ரோபின் நீ எப்படி தனியா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, அது எனக்கும் தெரியும்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா டாக்டர் ஹிர்லாக்ஸ் தான் வந்து நம்ம சோப்பரையே காப்பாத்தி கூட்டி போயிருந்திருப்பாரு. அதைத்தான் அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். டாக்டருக்காண்டி அவன் என்னென்னமோ பண்ணி இருந்திருப்பான், அவருக்காண்டி ஒரு மஷ்ரூமே எடுத்துட்டு வந்திருப்பான், ஏகப்பட்ட அடி போட்டிருப்பான். ரோபினுக்கு டாக்டர் மாதிரி யாருமே ஒருத்தர் கிடைக்கவே இல்லை, அதனாலதான் ரோபின் இப்படி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிங் வேப்போல் கூட வந்து சண்டெல்லாம் போட்டு இருந்திருப்பான், அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே நீ ஒரு மான்ஸ்டர், நீ தனியா தாண்டா இருக்கணும், உன்னை பார்த்தாலே அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாடா, ஆனா அவரோட பிளாக் வந்து நான் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்றான். என்னது உனக்கு ஃப்ரெண்டு கிடையாதா, உனக்கு ஃப்ரெண்டு நான் இருக்கம்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி கத்திக்கிட்டு வாரான், அதை கேட்டு சோப்பர் மிரண்டிருப்பான். சண்டெல்லாம் முடிஞ்சிருக்கும். டே நீ என் கூட பைரட்டா இருக்க வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நான் வரப்போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். டே அவன் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணாதான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே நான் ஒரு மாண்டா, எனக்கு கொம்பு இருக்கு அது இருக்குடா, நான் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரிடா நான் பைரட்டாவே ஆயிட்டு போறேன்டா, ஆனா நான் ஹியூமனே கிடையாடா, நான் மான்ஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் உனக்கு ஃப்ரெண்டால ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா, எனக்கு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு சோப்பர் அழுதுகிட்டே இருக்கான். நான் இங்கே இருந்துகிட்டு தான் சொல்றான். வாய மூடுறா வாடா போவலான்னு சொல்லிட்டு கத்துறான் ஒரு பக்கம் லூஃபி. அதை கட்டி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. குரூக்கு கூப்பிடுதான், அவங்களே வாய மூடுன்னு சொல்றான். இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சோப்பர் அதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பான். ஏன்னா சோப்பர் இது வரைக்கும் யாருமே ஆளாவே பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. இல்ல ஒரு பக்கம் அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இருப்பானுங்க. டே ரெண்டிரி உண்மையிலே வேற லெவல்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அவன் தான் வேற லெவலா மான் மாதிரி மாறிட்டு தரதரன்னு எழுதிட்டு போயிருந்திருப்பான். டாக்டர் உங்களோட ட்ரீம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு நினைக்கேன், ஆனா உங்களோட ரிசர்ச் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறான். டாக்டர் நீங்க ஒரு பைரட் பிளாக் வச்சிருந்தீங்க, ஆனா அதை என்னால நிறைவேற்றவே முடியலையே, நீங்க நினைச்சதை முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கான். ஆனா அங்க டாக்டரின் இருந்திருப்பா, அவ ஒன்னும் சும்மா இல்ல. டாக்டரின் குரேகா வந்து கடைசி வந்து சோப்பரோட ஆசை என்னதோ அதையும் நிறைவேற்றி இருந்திருப்பாவா. நாங்க உள்ள கேப்டன் கேட்கற நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு பாடுறான்னு சொல்றா. கேன வச்சு வானத்துல வச்சுட்டு ஒரு போடு போடுறா. என்னன்னு பார்த்தா வெளிச்சமா வருது. சடனா சோப்பர் வந்து நார்மல் ஆயிட்டான். என்னதுடா அதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது பாக்க வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்லிருப்பாருன்னா டாக்டர் நான் வந்து இந்த உலகம் முழுக்க செரி பிளாசத்தை பறக்க விடுவோண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இன்வெஸ்டன் கம்ப்ளீட் ஆயிட்டுனா அந்த உலகத்தையே காப்பாத்திரும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதைத்தான் வந்து டாக்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருந்திருப்பா. பார்க்க பிங்க் கலர்ல இருக்கும்டா, அது பனி மாதிரி விழ ஆரம்பிக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் டாக்டரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுவே ஒரு மரம் மாதிரி இருக்கு. டாக்டரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் அழுதுகிட்டே இருக்கான். நான் தான்டா டாக்டர் ஹிர்லாக், நீ தான்டா டோனி சோப்பர், உனக்கு இந்த பேரை நான் வைக்கணும், அவர் தான் இவனுக்கு பேரே வச்சிருந்திருப்பாரு. நீனு ஒரு டாக்டராவா, அதுல நான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. இதுல ஒரு பக்கம் டாக்டர் நீ போறல அவளும் அழுதுருப்பா. நல்லபடியா உன் ட்ரிப் இருக்கணும்டா, நீ நல்லபடியா போயிட்டுவான்னு சொல்லிட்டு அவளும் அனுப்பி வச்சிருந்திருப்பா. அதைத்தான் சோப்பர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ரோபின் நீ என்னைக்கு தனியாலே கிடையாது, அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ, உன்னைய காப்பாத்தான் நாங்க வருவோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். திரும்பி வெளியே தான் காட்டுறாங்க. ட்ரெயின் பாஞ்சுக்கிட்டு வருது. சி ட்ரெயின் வந்துருச்சுடா. இப்போ ஒரு கடைசியா குதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மெயின் எபிசோட் வந்துரும். ட்ரெயினோ ஜெட்டு மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.